இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம இந்தியன் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள் மார்ச் 5, 2026 ஒரு 7 ஸ்டேட்ஸுக்கு நியூ கவர்னர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது கூட 2 யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் 2 கவர்னர்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் RN ரவி இருந்தாங்க, அவங்கள வந்துட்டு வெஸ்ட் பெங்காலுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுக்கு கேரளா கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவங்கள வந்துட்டு அடிஷ்னல் சார்ஜ் ஆட்ட நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்து 7வது அரசியல் சட்டத்திருத்தம் 1956 இது எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 or 2 more ஸ்டேட்ஸுக்கு ஒரே பர்சனை கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ அதை தான் வந்துட்டு 7th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1956 வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சில ஆர்டிகல்ஸ், முக்கியமான ஆர்டிகல்ஸ் கவர்னருக்குன்னு இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டோம்னா ஆர்டிகல் 153 கவர்னர் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஆர்டிகல் 154 எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட், ஆர்டிகல் 155 அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், ஆர்டிகல் 156 டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், ஆர்டிகல் 159 ஓத் ஆர் அஃபர்மேஷன், ஆர்டிகல் 161 பார்டனிங் பவர், ஆர்டிகல் 176 ஸ்பெஷல் அட்ரஸ் பை கவர்னர், ஆர்டிகல் 200 அசன்ட் டு பில்ஸ் அண்ட் தென் ஆர்டிகல் 213 ஆர்டினன்ஸ் மேக்கிங் பவர். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான கண்டென்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இன்னோவேஷன் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.